السلام عليكم ورحمة الله وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. நாம இப்போ நம்முடைய பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்முடைய ரெண்டாவது கிளாஸ். ஃபஸ்ட்டு கிளாஸ் நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு சில காரணத்தால் இந்த கவரேஜ் பிரச்சனை, அதால் சரியாக செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிட்டு, அப்படி இருந்து நான் நைட்டு உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். தனியாக செஞ்சு அப்லோட் பண்ணியிருந்தேன். பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்று நினைக்கிறேன். அதில் கட்டாயம் பார்த்துக்கோங்க. நிறைய அந்த ரெண்டு சில சொற்கள் சேர்ந்து வாரது. உதாரணத்துக்கு அசுர் என்று வார சொல் சீனா வந்தா என்ன அர்த்தம், சாதா வந்தா என்ன அர்த்தம் என்று. அசுரண்டா சீனா வந்தா கஷ்டம், அதே சமயம் சாதா வந்தா அசுர் காலத்துக்கு சொல்றது. வல் அசுர் இன்னல் இன்சான லஃபிய ஹுஸ்ரண்டு, அந்த அசுர் காலத்துக்கு சொல்றது. அதே மாதிரி வேற வேற சொற்களும் இதே மாதிரி அந்த ரெண்டும் சேர்ந்து வாருது. இந்த ஹரக்கத்தை கீழுக்கு வச்சா என்ன அர்த்தம்? இப்ப உதாரணத்துக்கு ஷவர், ஷவரண்டு முடிக்கு சொல்றது. அந்த ஃபத்தஹாவை கசராவை மாத்தினா ஷிகரண்டு வாசிக்கலாம். ஷிகரண்டா கவிதைகளுக்கு சொல்றது. அப்ப அந்த இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்து அதில் தெரியாத சொற்களை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிறைய தெரியாத சொற்கள் உங்களுக்கு இருக்கலாம், நிறைய சொல்லியிருந்தேன். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம ரெண்டாவது கிளாஸ் பெண்பால். பெண்பாலில் அலாமத்து தானீஸ், பெண்பாலிற்கான அடையாளங்கள். அலாமத்துண்டா குறியீடுகள், அடையாளங்கள் எப்படி பெண்பால் காணலாம். ஏற்கனவே அந்த ஹுரூஃபு ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியா எக்ஸாம் பேப்பரில் ஃபெஸ்ட் கேள்வியா வருது. அதே மாதிரி இந்த பெண்பால் சொற்களும் இந்த பெண்பாலை காண்றதும் ஏஎல் எக்ஸாமில் ஒரு கேள்வியாக வருது எம்சிக்யூவில். இந்த பெண்பால் உங்களோட வீடியோவில் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. வீடியோ கட் பண்ணிக்கோங்க, மைக்களையும் கட் பண்ணிக்கோங்க. நான் கேள்வி கேட்டால் மட்டும் பேசுங்க, இன்ஷா அல்லாஹ். அப்போ ஏஎல்ல எக்ஸாம் பேப்பரில் ஹுரூஃபு ஷம்சியா வல் கமரியா ஒரு கேள்வி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் எடுக்கலும் எம்சிக்யூவில். அதே மாதிரி இந்த பெண்பால் தெரியுமா இருந்தால் உங்களுக்கு இன்னும் 2 மார்க்ஸ் எடுக்கலும். அதனால இப்போ பெண்பாலை நம்ம பார்ப்போம். அரபு மொழியில பெண்பாலை எப்படி ஒரு 6 அல்லது 7 முறையில பெண்பாலை இனங்காணலாம். அதன் அடிப்படையில முதலாவது அந்த குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. அந்த தா, குண்டுத்தா பெற்று வருதல் இறுதியில். அந்த தா, இந்த தாக்கு என்ன சொல்றது? யாருக்கா தெரியுமா? இப்படி வாரத்தா, இந்த தாக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு, தெரியுமா? சட்டி தான்னு சொல்றாங்க. சட்டி மைத்தனே அந்த தா இருக்குது. அதனால சட்டி தாண்டு இந்த தாவை அழைப்பாங்க. அதே சமயம் மற்ற இன்னொரு தாவும் இருக்குது. இன்னொரு தா இப்படி வாருது, இப்படி வாரதா. இந்த தாவை ஆஹ் கோடரி தாண்டு அழைப்பாங்க. பேசுறது விட்டு விட்டு கேட்டா செல்லுங்க கட்டாயம். மெசேஜாக அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. ஏண்டா எனக்கு நீங்க பேசுறது கேட்காம வைக்கலாம். மெசேஜ் அனுப்புங்க. இப்ப கேக்குதா உங்களுக்கு? பேசுறது கேக்குதா? ஓகே. இந்த தாக்கு சொல்லுவாங்க கோடரித்தான்னு சொல்லுவாங்க. கோடரித்தா. இப்ப இதுக்கு குண்டுத்தா, இது குண்டுமை இருக்குதானே, அதனால குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. இதே இந்த சட்டித்தான்னு சொல்றேன், இதே கோடரித்தான்னு சொல்லுவாங்க. அடுத்தது
அந்த இறுதியில இந்த சட்டித்தா ஒரு நவுனுக்கு பெயர் சொல்லுக்கோ இறுதியில இந்த சட்டித்தா பெற்று முடிஞ்சா அந்த பெண்பாலன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக மதரசா, மதரசத்துன், ஷஜரத்துன், சய்யாரத்துன், அப்படி ஒரு உதாரணங்கள் கிதாபத்துன், மக்தபத்துன், அப்படியானவாறு இந்த குண்டுத்தா பெற்று முறையில பெண்பால். இன்னும் விதிவிலக்கா ஒரு சில சொற்கள் இருக்கி. விதிவிலக்கா ஒரு சில சொற்கள் இந்த குண்டுத்தா வந்தும் இந்த குண்டுத்தா வந்தும் அதை பெண்பாலா கருத மாட்டாங்க. உதாரணமா ஹம்சா. ஹம்சாங்கிறது இது கடைசியில குண்டுத்தா பெற்றுத்தான் நம்ம எழுதணும். ஆனா அது இது இல்லை, பெண்பால் இல்லை, ஆண்பால்னு கருதுவாங்க. ஹம்சா ரதி அல்லாஹன்கு இருக்காங்களே, அதே மாதிரி ஹன்தல்லா ரதி அல்லாஹன், ஹன்சலா ரதி அல்லாஹன் வந்து ரசூல்லாட சஹாபாக்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆம்பளைகள். அந்த குண்டுத்தான அவங்களோட பேர்ல கடைசியில குண்டுத்தா வச்சு தான் எழுதுவோம். ஆனா அவங்க ஆம்பளைகள், ஆண்களாக மதிக்கப்பட்டதன் காரணமாக அது ஆண் முதக்கர்லாம் எடுக்கணும். முன்னஸ்ல அவங்கள எடுக்கல. அடுத்தது ரெண்டாவது முறை தான் பெண்பால் உறவுமுறை சொற்கள். ஒவ்வொரு உறவுமுறையிலையும் இந்த பெண்பால் என்று சொல்றது. உதாரணமாக இதுக்கு உஹ்துன். உஹ்துன் யாருக்கு தெரியுமா? படிச்சிருப்பீங்களே, சொல்லுங்க பார்ப்போம். சகோதரி. சகோதரி. சகோதரிக்கு உஹ்துன்னு சொல்லுவாங்க. அந்த உஹ்துன் கடைசியில குண்டுத்தா வச்சு எழுதுறல்ல, நம்ம சட்டித்தா வச்சு தான் எழுதுவோம். அப்படி சட்டித்தா வச்சு எழுதினா அந்த சொல் பெண்பாலன்னு தான் கருதுவோம். அடுத்தது உம்முன். உம்முனும் சட்டித்தால வரலே. அது இயற்கையிலே அந்த இயற்கையிலே அது பெண்பால் உறவுமுறை என்று அறியப்பட்டது. அதனால அது பெண்பாலாக கருதப்படும். பின்துன். பின்துனும் பெண்பாலாக கருதப்படும். இதோட விட ஆஹ் ஜத்தத்துன் பாட்டி, அந்த அம்மத்துன் மாமி, அந்த இதெல்லாம் குண்டுத்தா பெற்று முறையும். அடுத்தது அதையும் உறவுமுறை சொற்கள்ல ஒரு பெண்பாலாகவும் வரும். அடுத்த முறை நாடுகளின் பெயர்கள். இந்த நாடுகளின் பெயர்கள் என்ற அடிப்படையில் பெண்பாலா வாருது. ஒவ்வொரு நாடுகள் மட்டும்தான் பெண்பால். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல நாடுகள் மட்டும்தான் பெண்பாலா வரும். ஆனா நாடுக்கு ஒரு பேர் சொல்லுவோமே, நாடுக்கு என்ன நம்ம பேர் சொல்றேன் அரபியில? அரபியில நாடுக்கு என்ன சொல்றது? யாருக்காவது தெரியுமா? வலது. பலதுன்னு சொல்றது. பலதுன். அப்ப பலதுனண்டா நாடு. சரியா? இந்த நாடுங்கிறது முதக்கர். இந்த நாடு என்று சொல்றது முதக்கர். பலதுன் முதக்கர். ஆனா நாடுக்கு உள்ளுக்கு வாருது. நாட்டுக்கு உள்ள என்னென்ன நாடுகள் என்று வருது. உதாரணமா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. யாபான். யாபான்டா யாருக்கா தெரியுமா? யாராவது செல்லையிலுமா யாபான்டா என்னன்னு? ஜப்பான். 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 மிசிர். மிசிரண்டா? மிசிரண்டா யாருக்கா தெரியுமா? மிசிரண்டா எகிப்துக்கு செல்லுவாங்க. ஃபிரௌன் வாழ்ந்த இடம். ஃபிரௌன். அடுத்தது இப்ப எகிப்துல ஒரு முக்கியமான பெரிய பல்கலைக்கழகம் இருக்கு, பழமையான பல்கலைக்கழகம். அஜாமியுல் அஸ்ஹர் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. மிஸ்ர், எகிப்து. அதில் ஏராளமான நவீன கால அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு இடம் எகிப்து. அறிஞர்கள் யூசுபர் கர்லாவி, யூசுபர் காந்தளவி, நிறைய அறிஞர்கள் எகிப்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆஹ் அதே சமயம் இந்தியா. ஹிந்துண்டா தெரியுமா? இந்தியா. இந்தியா. இந்தியா வந்துட்டு பெண்பால். ஆனா இந்தியாவுக்கு அலிஃப்லாம் வச்சு எழுதணும். ஒரு சில நாடுகளுக்கு அலிஃப்லாம் வச்சு வரும். ஆனா அது பெண்பால் இந்தியாவும். ஆஹ் அடுத்தது பலஸ்தீன்.
பலஸ்தீன் தெரியும் உங்களுக்கு. பலஸ்தீன் மக்களுக்கு இப்பயும் துவா செஞ்சுக்கோங்க. பலஸ்தீன் மக்கள் மக்கி எவ்வளவோ அல்லாஹ் அருள்களை தந்திருக்கிறான். ஒரு வேலை சோத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த சோறு கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறதுக்கும் அந்த இடத்தையும் குண்டு போடுறானுகள் அந்த அளவுக்கு. அவ்வளவு கஷ்டப்படுத்துறானுகள் இஸ்ரேலில். யூதனுகள் சரியான மாதிரி கஷ்டப்படுத்துறானுகள். அவங்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்க துவா செஞ்சுக்கோங்க. பலஸ்தீன், பலஸ்தீனும் பெண்பால். அடுத்தது குவைத், அல் குவைத் என்று எழுதுவாக, அலிஃப்லாம் வச்சு எழுதணும். அல் குவைத்தும் பெண்பால். இதெல்லாம் நாடுகளின் பெயர்கள். அப்ப பலதுன், பலதுண்ட ஜம்முன்னு சொல்லுங்க பார்ப்போம். பலதுண்ட ஜம்முன்னு என்ன? بلاد بلاد பிலாதுன். பிலாதுன் தான் பலதுண்ட ஜம்மு. பிலாதுன். எக்ஸாம் பேப்பர்ல இப்படியே தருவான். ஒரு பலதுன்னுங்கிற சொல்லும் தருவான். அதுல கீழுக்கு பெண்பால் என்று தந்தோட்டு எஃப்தர் அல் கலிமத்துல்லதி முவன்னஸ் இலைக ஃபி ஃபித்தாலின்னு தருவான். கீழுக்கு இருக்கிற முவன்னஸை தெரிவு செய்யுங்க. அதுல உங்களுக்கு பலதுன்னுங்கிற சொல்லும் தந்திருப்பான். பிள்ளைகள் நாடுகள் நாடு பெண்பால் தானி என்று சொல்லிட்டு பெண்பாலை போட்டுட்டு வருது. போட்டுட்டு வந்தா பிள்ளை ஏண்டா பலதுன்னுங்கிறது ஆண்பால். பெரும்பாலானாக்கள் அந்த மிஸ்டேக் விட்டுருக்கிறாங்க. எங்களோட பெட்ச்ல எங்களுக்கு இருக்கிற அனுபவம் அது ஒரு அனுபவம். வலதும் ஆண்பால் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா பிலாதுனுங்கிறது அங்கால சொல்லித்தாரேன். பிலாதுனுங்கிறது பெண்பால். நான் அங்கால இருக்குது சொல்லித்தாரேன். ஜம்முல் ஒவ்வொரு குள்ளு ஜம்மின் மோனஸ்ங்கிற ஒரு சட்டத்தோடு வரும். இங்கால இருக்கி வரும். அடுத்தது அரபியல் மொழி வழக்கில் பயன்படுத்தப்பட்ட பெண்பால் சொற்கள். அரபிகள் ஒரு சில சொற்களை பெண்பால் என்று ஆரம்பத்திலிருந்தே கருதி வந்திருக்கிறாங்க. அந்த சொற்களும் நம்ம இப்போ வரைக்கும் பெண்பால் என்றே எடுத்துட்டு இருக்கிறோம். குர்ஆன்லையும் அந்த சொற்கள் கூடிய அறிக்கை. குர்ஆன்ல அந்த சொற்களை நம்ம பெண்பால் என்று இருக்கணும். அதுல முதலாவது சொல் சமாவுன். சமாவுன்ட்டா நான் நேற்று லாஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னேன். சமாவுன் வானம். வானத்துக்கு இது சமாவும் ஃபதரத் ஹலக்க சமாவாத்தி எல்லாரும் சித்தத்தி ஐயாமண்டு வருது குருவான்ல. அதனால சமாவுன பெண்பால் என்று நினைச்சுக்கோங்க. அடுத்தது அருதுன். அருதுனும் பெண்பால். அடுத்தது நாருன். நாருன் நெருப்பு. நெருப்புன் பெண்பாலில் வரும். யாரும் மௌலவியா பிள்ளைகள் இருக்குதா? மௌலவி யாருக்கும் இதுக்கு உதாரணங்கள் செல்லும் உங்களுக்கு குர்ஆன்ல வர உதாரணங்கள்? சொல்லலுமிட தாராளமா சொல்லலாம். இந்த கிளாஸ்ல நீங்க பேசுவீங்க என்னைக்கு தான் நீங்க பேச தயங்குறீங்கன்னு சொல்லி 2 3 ஆம்பளையில இருந்து ஆம்பளையில தூக்கியாச்சு. ஆம்பளையில் இனி கிளாஸுக்கு அளவு இல்லை பெரும்பாலும். யூடியூப்பை பார்த்து படிங்க, நான் லிங்க் அனுப்புறேன்னு சொல்லி இது செஞ்சுட்டேன். இனி தாராளமா நீங்க பேசலாம், குரூப்லயும் பேசலாம். என்ன விஷயம்ட்டா நீங்க பேசினாதான் கிளாஸை போர் இல்லாம கொண்டுட்டு போகலாம். கனெக்ஷன் போய் போய் வருது. திருப்பி அந்த பிரச்சனை மட்டும் முடிகிற மாதிரி இல்லை. பேசுங்க கிளாஸ்ல, உதாரணங்கள் சொல்லுங்க, டவுட்ஸை கேளுங்க, பண்ணலா படிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்க அல்லாஹ்வோட நெருக்கமான ஆட்கள். ஆஹ் உங்களுக்கு அல்லாஹ் கட்டாயம் நீங்க கேட்கிற துவாகள் அங்கீகரிப்பான். நீங்க நல்லா டைமுக்கு டைம் தொழுங்க, ஓதுங்க, படிங்க, அல்லாஹ் உதவி செய்வான் கட்டாயம். வெறுமனே இப்பயும் சொல்றது யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும், யூனிவர்சிட்டி போறது தான் நோக்கம் என்று மட்டும் நினைச்சிட்டு படிக்காதீங்க. அந்த ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்தா அல்லாஹ் தாரத்தையும் தராமாக்கிட்டுருவான். நோக்கத்தை பெருசா வச்சுக்கோங்க. நோக்கம் சமூக நோக்கமா இருக்கணும். அது அல்லாஹ்க்கு திருப்தி அளிக்கணும். செய்யற வேலையும் எதிர்காலத்துல செய்ய போற வேலைகளும் அல்லாஹ்க்கு திருப்தியான வேலைகளா இருக்கணும். 5 நேரம் தொழுகைக்கு அந்த வேலை இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அப்படி உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். நாரும் நெருப்பு. நெருப்பு வந்துட்டு
பெண்பால். அதே மாதிரி தாருன், தாருனும் பெண்பால். பைத்துன் பெண்பாலா ஆண்பாலா? அது முதக்கர். முதக்கர். பைத்துன் வந்துட்டு முதக்கர். அது இதுல இது கேட்டா என்ன, பெண்பால் கேட்டா தாரு வரும். இதுல எழுதுற கொஞ்சம் கீறுறது கஷ்டமா இருக்கு, டைப் பண்றது. பெருசா எனக்கு இதுல தெரியா எப்படின்ட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நான் செல்ல செல்ல கீறுறேன்னு அப்ப அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தாருன் வந்துட்டு பெண்பால். மன்சிலுன்னு வரும் அதுக்கு. பைத்துனும் வரும். அடுத்தது ஷம்சுன். ஷம்சுனும் பெண்பாலில் வரும். ஷம்சுன் நம்ம நேற்று படித்தோம், குரூப்பு ஷம்சியாவுடைய எழுத்துல உண்டு. ஆஹ் ஷம்சுன் சூரியன் பெண்பால். இதை ஷம்ஸ் புவ்வீரத்தின் வருது. புவ்வீரத்தின் கடைசியில் சட்டித்தாழ முடியுது. அடுத்தது பியர். பியரும் பெண்பால். பியர் என்றா என்ன, யாருக்கு தெரியும்? யாராவது பியர் ரெண்டா நீ சொல்ல இயலுமா? கிணறு. கிணறு. ம், கிணறுக்கு சொல்லுவாங்க பேரண்டு. பேர். பேருன் அமீக்குன் என்று சொல். அமீக்குன் அமீக்கத்துன் என்று வரும். விளங்குதா? பேருன் அமீக்குன் ஆழமானது சொல்லுவாங்க. பேருன் அமீக்கத்துன். பேருன் அமீக்குன் வருமா அமீக்கத்துன் வருமா? அமீகத்துன். அமீக்கத்துன் என்று வரும். ஏன் இந்த காஃப் அமீக்குன் என்று வராது? யாருக்கா செல்லிடுமா? என்ன சட்டம் என்ற இடத்துல செல்லிடுமா? ஆ, அமீக்கும் போட்டா பிழை. வீர் வந்துகிட்டு லம்ம செட் பெற்று வருதல் அமீகத்துன் அமீக்குன். ஆ, பேர் வந்துட்டு பெண்பால், அதனால அங்காள வாரு சிஃபத்தும் பெண்பால்ல வரும். சரிதானே? சிஃபா மௌசூப் சட்டத்துல உண்டு பேரும் பெண்பால். இப்ப உதாரணத்துக்கு கலமுன் ஜமீலுன்னா ஜமீலத்துன். கலமுன் ஜமீலுன் வருமா ஜமீலத்துன் வருமா? ஜமீலுன். ஜமீலுன் வரும். ஏண்டா கலமுன் ஆண்பால். கலமுன் ஆண்பால், அதனால ஜமீலுன் என்று அது சிஃபத்தும் வரும், பண்பு சொல்லும். சிபா மோசுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அடுத்தடுத்த கிளாஸ்ல அதுவும் வரும், சொல்லித்தாரேன். இப்போ இப்போ நார்மலாக உங்களுக்கு நினைக்கிற மாதிரி இந்த செல்ற மாதிரி தெரியாதாக்கள் நினைச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல அந்த இதையும் ஒரு தனி சட்டமாக செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஏ லெவல்லையும் அது வருது பேப்பருக்குள்ள. அடுத்த சட்டமான அஞ்சாவதை நம்ம பார்க்க போகிறது சோடி உறுப்புகள். உடம்புல இருக்கிற சோடி உறுப்புகளும் சரி. ஆஹ் ஓ, அதை தவிர இந்த ஹிதா நாள் நாளேண்டா யாருக்கா சொல்லுமா? செருப்பு. செருப்புக்கு சொல்லுவாங்க. செருப்பு. காலனி பாதணிக்கு சொல்லுவாங்க செருப்பு. ஹிதாவுன். ஹிதாவுன்னுட்டா ஷூக்கு சொல்லுவாங்க. ஷூ. தெரியாத சொற்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹிதாவுன் ரெண்டு ரெண்டு தானே இருக்கி, ஒரு சோடியா தனி வார தனியா உண்டை வாங்குறல்லே, உண்டா இல்லையே தனியா, அதனால அது பெண்பால். நாளுனும் இந்த அடிக்குது, இதுவும் பெண்பால். செருப்புக்கு செல்றது. நாளுண்டா பாட்டா. என்ன? பாட்டாக்கு செல்றது. பாட்டா. செருப்பு செருப்பு. இப்போ நம்ம காலில் போடுற செருப்பு பாதணி, செருப்புக்கு செல்றது. ஹிதாவுன் வந்துட்டு ஷூக்கு செல்றது. ஆஃபீஸ் ஷூ. ஷூக்கு பெரும்பாலும் ஹிதாவுன் யூஸ் பண்ணுறேன். உதுர்நுன். உதுர்நுன் காது. உதுர்நுன் காது. காது வந்துட்டு சோடி உறுப்பு தனி ரெண்டு இருக்குது, அதனால அது பெண்பால். ஐநுன் கண். ஐநுன் கண் ரெண்டு இருக்கிறதுல அது பெண்பால்.
சோடியா இருக்கிறதுல. ரிஜிலுன். ரிஜிலுன் வந்துட்டு யார செல்ல இயலுமா? கால். 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 ரிஜிலுண்டா கால் செல்வாக. இதுக்கு ராவ போட்டா ரஜுலுன் மனிதன். ரஜிலுன் மனிதன். ஆஹ் மாஷா அல்லாஹ். உள்ள சொற்கள்லாம் பாடமாக்கிக்கு கட்டாயம் நல்ல சொற்களை பாடமாக்கிக்கோங்க. ரஜுலுன் மனிதனுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு மனிதன். பெரும்பாலும் ஆம்பளைகளுக்கு தான் யூஸ் பண்றேன் மனிதன் என்று. ஆஹ் பெண் பெண் ஆளுக்கு பெண் இது பொம்பளைகளுக்கு என்ன யூஸ் பண்ற? ரஜுலுனுக்கு நிசா. முதாத எதிர்கருத்து நிசா. மரகதம். மர அத்துன் யூஸ் பண்றது, நிசா யூஸ் பண்றது. உன்சா என்றும் யூஸ் பண்ணுவாங்க. உன்சா. நிசா உன். மறு அத்துன். மறு அத்துன். தப்பத் எத சூறாவில் வருது. மறு அத்துன். அவனோடு சேர்ந்து அவனது மனைவி ரெண்டு வருது. மறு அத்துன். அவளும் நரகத்துல போடப்படுவாள். எதுன். எதுன்னு வந்துட்டு கை. கைக்கு சொல்லுவாங்க. ஆஹ் கை ரெண்டு இருக்குது, அதனால கை. கையும் பெண் பால்ல வரும். மறு அத்துன். மெரு ஆத்துன் என்றா என்ன? மிரு ஆத்துன். கண்ணாடியா? மிரு ஆத்துன். குண்டுத்தா தான் வரும். கண்ணாடிக்கு சொல்லுவாங்க மிரு ஆத். மிரு ஆத்துன் என்ற கண்ணாடி. குண்டுத்தா தான் வருமா? இது குண்டுத்தா தான் வரும். மிரு ஆத்துன் என்ற கண்ணாடிக்கு சொல்லுவாங்க. இந்த சொற்களை தவிர மேலும் ஒரு சொல்லொன்று இருக்குது, இஸ்பாவுன். இஸ்பாவுனும் பெரும்பாலும் தென்பால்ல பயன்படுத்துறாங்க. உங்களோட பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. இஸ்பாவுன் பெண்பால்ல பயன்படுத்துறாங்க. ஆஹ் ஆனா இது இஸ்பாவுனும் தந்து உதுனும் தந்தா நீங்க உதுனுக்கு தான் தெரிவு செய்யணும். ஏனெண்டா இது ஆண் பாலாவும் ஒரு சில இடத்தை பயன்படுத்துறாங்க, பெண் பாலாவும் பயன்படுத்துறாங்க, ரெண்டு மாதிரியும் பயன்படுத்துறாங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு இப்படியெல்லாம் தரக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சா அந்த சொல்லத்தான் நீங்க தெரிவு செய்யணும். ஆஹ் ஆஹ் ரெண்டு இடத்தையும் பயன்படுத்துறது. வே- அது அங்கேயும் பயன்படுத்தலாம், ஆம்பளையும் பயன்படுத்தலாம், முதக்கராம் பயன்படுத்தலாம், மோன்னசம் பயன்படுத்தலாங்கிற சொற்களை விட எது உங்களுக்கு மோன்னஸ் சொல்லிட்டா தெரியுதோ, இது உங்களுக்கு நமக்கு ஃபுல்லா கன்ஃபார்ம் சொன்னா அதுக்கு தான் நீங்க மார்க் பண்ணிட்டு வரணும். சம்டைம்ஸ் அதை மட்டும் விட கொடுக்கலாம். மோன்னஸ் உதுணுனை மட்டும் கொடுத்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டி பேப்பர்ல ரெண்டுக்கு மார்க்ஸ் கொடுங்கன்னு கொடுக்கலாம். அவங்களுக்கு எது சொல்லிட்டா இதான் உதுணு தான் ஷுவர் மோன்னஸ் என்று தெளிவா தெரியுதோ அதுக்கு தான் நீங்க மார்க் பண்ணிட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இறுதியில அலிஃப் ஹம்சா போட்டு முடிகிறது. சஹ்ராஉ. சஹ்ராஉ என்ற என்ன? யாருக்காச்சும் சொல்ல இயலுமா? பாலைவனம். விலங்கிலே திருப்பி இருக்க சொல்லுங்க. பாலைவனம். பாலைவனத்து சொல்றது. சஹ்ராவும். சஹ்ரா பாலைவனம். பாலைவனம் சஹ்ராவு. ஹம்ராவு. ஹம்ராவு இப்ப இன்றைக்கு போட்ட டாஸ்க்ல இருக்கு, படிச்சிருந்தீங்கன்னா விளங்கிருக்கும். அஹ்மர். சிவப்பு கலர். அஹ்மர் பெண்பால் ஹம்ரு. ஹம்ராஉ. அஹ்மரு சிவப்பு கலர். அதே மாதிரி ஹம்ரா உண்டா, அதுல பெண்பால். பைலாஉ. யார செல்லையிலுமா பைலாஉ? வெள்ளை. வெள்ளை. நிறமா? வெள்ளை ஒயிட். ஒயிட் கலர் பெண்பால் தான் பைலாஉ. அதுல ஆண்பால் செல்லையிலுமா யாராவது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா விளங்கிருக்கும், படிச்சிருந்தீங்கன்னா. அபியது. அபியலோ.
அப்ப அதுக்குண்டு இப்ப ஒரு ஃபார்மட் ஒன்று வருது, அது பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும். இப்ப அபியலு வேண்டா பைலா உ, அது பாடமாக்க லேசா இருக்கும். நீங்க அது எழுதித்தான் பாடமாக்கணும் இல்லை, சும்மா பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரும். அஹ்மரு ஹம்ரா உ, அபியலு பைலா உ, அசரக்கு ஜர்கா உ, அஹ்லரு ஹல்ரா உ. அஹ்லரு வேண்டா என்ன? பச்சை நிறம். பச்சை நிறத்துக்கு அஹ்லருன்னு சொல்றது. மாஷா அல்லாஹ், பாடமாக்குங்க கட்டாயம். அடிக்கடி சொல்றது சொற்கள் பாடமாக்குங்க. எந்த அளவுக்கு சொற்கள் ஏழுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குர்ஆன் விளங்க இயலும் ஒரு பக்கம். ஒரு பக்கம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் அந்த இதுல கடைசியில வாரத்துல பெரிய ஹெல்ப் பண்ணும் இந்த வஸ்ஃபு சூரா, இன்சா உல் கிஸ்ஸா, அந்த இதெல்லாம் எழுதுறதுக்கு, தக்ரீர்லாம் எழுதுறதுக்கு கடைசியில சொல் தான் உங்களுக்கு சரியான ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்ல இயலுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க பாடமாக்கினது தான் எழுதணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல் தெரிஞ்சா உங்களுக்கு இப்ப இந்த படிச்சு தர நவ சட்டத்தை வச்சு சின்ன சின்ன வசனம் அமைச்சு இப்ப வார டாஸ்க் எல்லாம் அதுக்கு தான் போடுறது. சின்ன சின்ன வசனம் அமைச்சு நீங்க எழுதிட்டே போகலாம், சும்மா மார்க்ஸ் தருவார். இன்ஷா அல்லாஹ் அழகா கொண்டு போவோம், அழகா செய்வோம், செய்யலாம். சில எங்களை நீங்க சப்போர்ட் இல்லாம, உங்களோட சப்போர்ட் இல்லாம எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. நீங்க டைம் கிளாஸ் இருந்தா கிளாஸுக்கு வாங்க கட்டாயம். கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க, கிளாஸ் அலட்சியமா பார்க்காதீங்க, ஃப்ரீன்றதுக்காண்டி அலட்சியமா இருக்காதீங்க. கட்டாயம் கிளாஸ்க்கு வாங்க, பேசுங்க, உங்களோட டவுட்ஸுகளை கேளுங்க. ஒரு சில ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்கி என்ன விடுவதுகளே இல்லை. அதுக்கு டவுட்ஸ் கேட்டு கேட்டு எனக்கு அது பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஏன்டா நானும் எந்த இஸ்லாமியாவில் அப்படித்தான் இருந்தேன். அவ்வளோ தேடல் இருக்கு, அவ்வளோ தேடல் இருக்கணும் ஒவ்வொரு ஒரு ஆக்களுக்கும். இது என்ன சொல்றேன்னு தெரிவிக்கணும். தமிழ் தானே, தமிழை நம்ம படிச்சிட்டோம் ஏற்கனவே. அப்ப அரபிக்குங்கிறது ஒரு புது லாங்குவேஜ். புது லாங்குவேஜே நம்ம படிச்சு அதை படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. அரபிக்கு, அரபிக் நீங்க படிச்சு பாருங்க, உங்க அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. சொற்கள் அதில் இதெல்லாம் வித்தியாசம், மொழி நடைகள் வித்தியாசம். அடுத்தது தமிழ்ல ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் தான் வரும். ஆனா அரபிக்ல ஒரு அர்த்தத்துக்கு, தமிழ் கருத்துக்கு நிறைய சொற்கள் இருக்குது. அந்த ஒட்டகம்ங்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 சொச்சமா, 50 சொற்கள்ல சொல்லுவாங்க. 50 சொச்சமும் அதில் ஒட்டகத்துல சின்ன பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரைக்கும், அதுக்கு ஒவ்வொரு ஒரு பருவத்துக்கும் ஒவ்வொரு ஒரு சொல் இருக்குது. உதாரணமா ஒட்டகத்துல இபுல்ன்னு சொல்லுவா, இபுல்ண்டா ஒட்டகம், இபுல், ஜமல், நாக்கத்தூன், அந்த இது அப்படி எப்படி வந்துட்டு இருக்கும் சொற்கள்லாம். ஆஹ் எல்லாத்தையும் பாடமாக்குறது, அந்த முக்கியமான சொற்கள் நமக்கு எது யூஸ் ஆகுதோ, எது எது நமக்கு முக்கியமான சொற்கள் அடிப்படையில் விளங்குதோ அதுகளை கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ். அனுப்புற டாஸ்கள்ல வர சொற்களை யாரு பாடமாக்கி இருக்கிறீங்க, அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். பாடமாக்குறீங்களா? மாஷா அல்லாஹ். அனுப்புற சொற்களை எல்லாம் கட்டாயம் பாடமாக்குங்க. எழுதி ஒரு நோட் புக்ல எழுதி பாடமாக்குங்க. மாஷா அல்லாஹ் கட்டாயம் செய்யுங்க. அது உங்களுக்கு நீங்க அறியாத விதத்துல அது உதவி செய்யும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் குர்ஆன்ல வரக்குள்ளே நீங்க ஓதிட்டு போக்குள்ள இந்த சொற்கள்ல பார்க்கும்போது இந்த சொல் படிச்சிருந்தானே சொல்லி இடத்துல எடுத்து பாருங்க, இது சொல்லுக்கு அர்த்தம் என்னது, அப்ப சேர்த்து சேர்த்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு லேசாகி தருவான். அடுத்தது அனைத்து அகரிணை பன்மைகளும் ஒரு பன்மை, ஒருமை பன்மை. இதுல கமாவுண்டு மிஸ் ஆயிட்டு இடத்துல கமாவுண்டு வரும், ஒருமை பன்மை. அனைத்து அகரிணை பன்மையிலும் குல்லு ஜம் இன் முஅன்னஸ்ன்னு சொல்லுவார். குல்லு ஜம் இன் முஅன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. உம், அனைத்து ஆறினை பன்மைகளும் ஒருமை பன்மை. அனைத்து உதாரணமா கலமுன், கலமுன் தனி, இந்த கலமுன் இதுல சிங்கியுலரா வந்திருக்குது, ஒருமை, ஒரு பேனை, கலமுன்.
அதே ஒரு பேணி என்று சொல்றது. ஆஹ் பெண், பெண் என்று சொல்லுங்களேன். பெண். இதுல அக்லாமுன்னு வந்தா இதுல பன்மை ஜம் உன் அக்லாமு. அக்லாமுன் தான் கலமுண்ட பன்மை. இந்த அக்லாம்ங்கிறது பெண் பால் என்று சொல்றாங்க. இது பெண் பால். எத்தனை 40 சொன்னது சொல்லிட்டமே இன்னும் சொல்லி. இந்த அக்லாம்ங்கிறது பெண் பால். ஒரு பேனைங்கிறது இடத்துல கலமுனுங்கிறது ஆண்பால் முதக்கர். இதே மாதிரி சொற்கள் வாருது. அதுல பன்மை பெண்பால். அது ஆறினியா இருக்கணும் முக்கியமா. உதாரணத்துக்கு முதர்ரிசுன், முதர்ரி பன்மை வந்துட்டு முதர்ரி சூனு அப்படி வரும். ஆனா அதெல்லாம் இல்லை, அது உயர்தின. முதர்ரிஸ் உயர்தினானே முதர்ரிஸ், அதனால அதுக்கு வராது. அது வேறையா வரும். அதுக்கு பெண்பால் வந்துட்டு முதர்ரிஸ் சத்துர்ணண்டு வரும், குண்டு பெற்று வரும். அது படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜம்முன் என்று வாரது, இருமை வாரது. அரபிக்ல மட்டும்தான் ஒருமை இருமை பன்மை மூணு இது இருக்கு நிலைகள். தமிழ்ல ஒருமையும் பன்மையும் தான். அந்த இருமையும் படிச்சு தரேன் இன்ஷா அல்லாஹ், படிப்போம். அடுத்தது அல் கலமு ஜதி துன் என்று வரும். களம் வந்துட்டு ஒருமை, ஆண்பால். அதனால ஜதி அந்த பின்னுக்கு வர சிஃபத்தும் ஜதி துன் என்று வரும். இது அல் அக்குலாம் அதுல பன்மை அக்கலாமு வந்தா சிவத்து வந்துட்டு ஜதீதத்துன் என்று வரும். சிவத்து விளங்குதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. இதுல உங்களுக்கு விளங்கிட்டுண்டா விளங்கிட்டுன்னு சொல்லுங்க. இன்னொரு உதாரணம் வச்சு விளங்கப்படுத்துறேன் பாருங்க. கலமுன், அடுத்தது உதாரணத்துக்கு பைத்துன். பைத்துன் நம்மளோட நோக்கம் எல்லாருக்கும் நம்மளோட பாடம் விளங்குவான். ரெக்கார்டிங் போடுறது எல்லாரும் பார்த்து இது செஞ்சு விளங்கி கொள்றதுக்கு தான். விளங்காட்டி டவுட்டுகளை கட்டாயம் கேளுங்க. பைத்துன் பன்மை வந்துட்டு புயூத்துன்னு சொல்லுவாங்க. பைத்துண்ட பன்மை தெரியும் தானே? புயூத்துன், புயூத்துன். இதுல இந்த பைத்துன்ங்கிறது ஆண்பால்னு சொல்றாங்க. அவருடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பைத்துன்ங்கிறது ஆண்பால், இந்த பைத்துன் முதக்கர் என்று சொல்றாங்க. ஆனா இந்த புயூத்துனை பெண்பால்னு சொல்றாங்க. இந்த அதுல பன்மை அகரிணையிட ஒருமையோட பன்மை பெண்பால்னு சொல்றாங்க. புயூத்துன் அப்ப முன்னத்துல வரும். இப்ப கிளியரா உங்களுக்கு விளங்கிச்சா? மத்தாக்கள் நீங்க உங்களுக்கு மனசால படிச்சாக்கள் நீங்க உங்களுக்கு விளங்கும். ஒரு சிலாக்கள் இப்பதான் கிளாஸ்க்கு வந்திருப்பா ஃபர்ஸ்ட் டைம், உங்களுக்கு அரபிக் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதா இருக்கும். அவங்களுக்கு விளங்கிச்சா கட்டாயம் பேசுங்க. பேசினா தான் தெரியும் என்ன விளங்கிச்சா விளங்கலையா. பேச கஷ்டமா இருந்தா மெசேஜ் அதை அனுப்புங்க, பரவாயில்ல. ஆஹ் இப்போ இந்த ஒரு நிமிஷத்துல ஜூம் முடிய போகுது. அப்ப நீங்க எல்லாரும் இன்னொரு லிங்க் அனுப்புறேன்னு நான் அதுல ஜாயின் ஆகுங்க. அடுத்தது பாஸ் பேப்பர் இருக்குது. பாஸ் பேப்பர்ல என்னென்ன கேள்வி வந்திருக்குதுண்டு அந்த இதையும் நம்ம பார்த்துட்டு இது செஞ்சு கொள்வோம். 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வியா வந்திருக்குது. இந்த ஜம்மு இது காண்றது முதற்கர் முன்னஸ் காண்றது ஐயின் அல் லஃப்ஸு. லஃப்லண்டா என்ன? லஃப்தண்டா ஒரு சொல். சொல்லுக்கு சொல்றேன். சொல்லுக்கு லஃப்லன்னு சொல்றது, முஃப்ரத்ன்னு சொல்றது. ரெண்டு அர்த்தம் இருக்குது. முஃப்ரத் முஃப்ரதாத். லஃப்துன். ஐயின் ஐயனைண்ட ஐயனையில் இது வந்ததுதான் ஐயின். இந்த இந்த கேள்வியிலையும் கட்டாயம் நீங்க வாசிக்கணும்.
கேள்வியில எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ஏண்டா இப்படி இந்த கேள்வி தெரியுமா இருந்தா தான் உங்களுக்கு பதிலும் எழுதலாம். ஒரு சில இடத்த அதை நெகட்டிவா கேட்டிருப்பானுங்கள். அப்ப நீங்க கேள்வியிலையும் கட்டாயம் பார்க்கணும். இப்போ ஒரு நிமிஷம் ஆகுது, ஜூம் முடிய போகுது. இப்ப நீங்க கட்டாயம் அடுத்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. இந்த பாஸ் பேப்பர்ல வந்து கேள்விகளை பார்த்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளை பார்த்தா, ஆஹ் இதுல பாருங்க, ஐயின் அல் லஃப்துல் தால், தால் என்ற சுட்டி காட்டக்கூடிய லஃப்துன்ற சொல் முஃப்ரத் என்றும் சொல்லுக்கு சொல்லுவாங்க. ஐயின் என்ற தெரிவு செய். ஐயின் அல் லஃப்துல் தால் சரியான பல முஅன்னஸ் ஃபீமா எலி கீழே கீழ்வருவனவற்றில் முஅன்னஸ் பெண்பாலை சுட்டிக்காட்டும் சொல்லை தெரிவு செய். முதலாவது தந்திரிக்கா அன்புன். அன்புன் வந்துட்டு மூக்கு. மூக்கன் மூக்கு ஒன்று தான் இருக்கு. அப்போ சோடி உறுப்பா வந்தால் மட்டும்தான் பெண்பால். மூக்கு ஒன்று இருக்கிறதுல அது பெண்பால் என்கிற இதில் அடங்காது. அதனால அது அந்த விடப்பிலை. அடுத்தது பத்துன். பத்துன் ஒன்றுண்டா வயிறு. வயிறுக்கு சொல்கிறேன். பத்துனும் வயிறு. பத்துனும் ஒன்று தான் இருக்குது, சோடி உறுப்பு இல்லையே, அதனால அதுவும் பிழை. அடுத்தது ரக்கபா. ரக்கபத்துன். ரக்கபத்துன்ங்கிறது பிடரிக்கு சொல்கிறேன். இந்த கழுத்துக்கு பின்பக்கம் இருக்கிற பிடரி. பிடரிக்கு சொல்லுவாங்க. அந்த பிடரி பக்கம் இந்த பக்கத்துக்கு சொல்லுவாங்க. அடுத்தது உனக்கும் கழுத்துக்கும் சொல்றாங்க. கழுத்து பிடரி என்றால் இந்த கழுத்தோட சேர்ந்துதான் கழுத்துக்கும் யூஸ் பண்றேன். அடுத்தது உணுப்புண் தான் பெரும்பாலும் கணுத்துக்கு இந்த இந்த கழுத்துக்கு யூஸ் பண்றது உணுப்புண். உணுப்புண் யூஸ் பண்ணுவாங்க இந்த கழுத்துக்கு. உணுப்புண் பாவிங்க உணுப்புண் கழுத்து. நெக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த ரக்கபத்துன்ல கடைசியில் குண்டுத்தா முடியுது. இங்க பாருங்களேன், உங்களை குழப்பறதுக்காண்டி குண்டுத்தா போட்டு தந்திருக்காங்க. கழுத்து இந்த இடத்துல நம்ம சோடி உறுப்புகள் தானே இந்த தொகுதி தானே பார்த்துட்டு வரோம். அப்ப இதுல குண்டுத்தா போட்டு தந்திருக்காங்க. ஆனா நம்ம பார்க்கணும், அடுத்த சொல் நாம குண்டுத்தா போட்டிருக்கேங்கிறதுக்காண்டி இடத்துல நாம இதுக்கு மார்க் பண்ணிட்டு போனா விட பிழையை தான் போடுவாங்க. ஏனெண்டா அடுத்தது ஐநுண் தந்திரிக்கி. ஐநுண் சோடி உறுப்புகள்ல உண்டு, உடல் உறுப்புகள்ல சோடி உறுப்புல உண்டு. அதனால அதான் சரியான விடை பெண்பால். இது குண்டுத்த அடிப்படையில் பெண்பாலா என்றா இல்லை, அது பிழை. அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அவன் உங்களை குழப்புவாக. நீங்க அடுத்த விடையும் பார்க்கணும் கட்டாயம். பார்த்துக்கோங்க. அடுத்தது 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல தந்த கேள்வி. மாஹியா கலிமத்து தால், அதே மாதிரி சுட்டிக்காற்ற சொல்லை தெரிவு செய். அது முன்னத் பெண்பால். பெண்பால் சொல்லை தெரிவு செய் தந்திருக்கிறாங்க. எல்லா பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்கு. முன்னத். அப்போ இந்த கல்வியை படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஒரு எடுத்து கேளும். அதே சமயம் நீங்க ஏற்கனவே ஹுருஃபு ஷம்ஸியா ஹுருஃபு கமரியா படிச்சிருக்கிறீங்க. அப்ப அதுக்கும் அந்த கேள்வியும் கண்டிப்பா வருது. அப்ப அதையும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் எடுத்து கேளும். இந்த பாடத்துலையும் இதையும் படிச்சீங்கன்னா 2 மார்க்ஸ் எடுத்து கேளும். அப்ப டோட்டலா நீங்க 4 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இன்ஷா அல்லாஹ். படிங்க கட்டாயம். முதலாவது லிசான் தந்திருக்க. லிசான்டா நாக்கு. நாக்கு வந்துட்டு ஒன்று தானே இருக்கி. அப்ப அது வராது. அடுத்தது வஜுகும். வஜுகும் என்றா முகம். வஜுகும். முகம் ஒன்று தான் இருக்கி. அதனால அதுவும் வராது. ஏற்கனவே இந்த வஜுனுங்கிற சொல் நான் என்ற டாஸ்க்ல தந்தது. இந்த முகம்மதுன் டாஸ்க்ல முகம்மதுன் வஜு அவன் முகத்தை கழுவினான் என்று தந்தது. ஃபஸல வஜிஹஹு, அவனது முகத்தை கழுவினான். அப்ப வஜுனுங்கிறது ஆண்பால், பெண்பால் இல்லை. அடுத்தது கல்புன். கல்புன் வந்துட்டு உள்ளம், உள்ளத்துக்கு செல்வாங்க. கல்புன் சலீம் அண்டா சாந்தியான உள்ளம். அந்த இதுல கல்புன் ஒன்று தனி இருக்கி. அதனால அதுவும் வராது. சோடி இருப்புகள் தனிவாரம்.
அப்போ கல்புனும் வராது. அதே சமயம் இந்த காஃப், பெரிய காஃபுக்கு பதிலாக இந்த இந்த கேஃப் போட்டால் நாய்க்கு சொல்லுவாங்க. நாய்ங்கிறதுக்கு நாய்க்கு டாக்குக்கு சொல்லுவாங்க கல்புனுண்டு. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது உதுனும். உதுனும் காது. காது உடல் உறுப்புட சோடியில் ஒன்று தனி. அப்போ அது வரும் கட்டாயம். அப்போ அதான் சரி. ஆஹ் அடுத்தது ஐயின் அல்லஃப்துத்தால் அல முதக்கர் ஃபீமா எலி. இப்போ முதக்கரை கேட்டிருக்க. இவ்வளோ அதில் பார்த்தோம் முன்னதை. இப்போ முதக்கர் வந்திருக்கி. முதக்கரில் முதலாவது அல் பேர். பேருன். பேருன் பெண்பால். அதுக்கான ரீசன் என்னென்னா, அரபிகள் வழக்கமாக ஒரு சில சொற்களை பெண்பாலை பயன்படுத்தி வந்தாங்க. அதன் அடிப்படையில் பேருன் பெண்பால். அப்போ முதற்கர கேட்டத்தில் இது வராது. அரபியல் ஒரு சில வழக்கமாக பயன்படுத்திய சொற்கள் நம்ம முன்னுக்கு பார்த்தோம். சமாவும் ஷம்சும் நாரும் தாரும் பேரும். அந்த சொற்களில் ஒன்று தான் பேர். அப்போ பெண்பால் இது வராது. அடுத்தது அல் வரதும். அல் வரதும் வந்துட்டு பூக்கு சொல்லுவாங்க. பூன்னு சொல்லுவாங்க. ரோஜா பூக்கும் சொல்கிறேன் வரதுன்னு. அதனால வரதுங்கிறது ஆண்பால். வரத துண்ணண்டு வந்தா இந்த கடைசியில தா இப்படி குண்டுத்தா வந்தா தான் பெண்பால். வரதுங்கிறது ஆண்பால். அப்ப இதுவும் இதான் வரும். ஏனென்றா ஆண்பால். வரத துண்ணன்று வந்தா தான் அது பெண்பாலாக கருதப்படும். அடுத்தது வரக்கும். அதே மாதிரி இன்னொரு சொல் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. வரக்கும். வரப்பொன். வரப்பொன்னுண்ட இலைக்கு சொல்லுவாங்க. இலை, இந்த மரத்தில் வைக்கிற இலைக்குன்னு சொல்லுவாங்க. தாளுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தாள் பயன்படுத்துகிற தாளுக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க தெரியாதாக்கள். எல்லாம் சரியான யூஸான டெய்லி யூஸ் பண்ணுற சொற்கள் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அல் ஐன். ஐன் என்றா கண்ணுக்கு சொல்லுவாங்க. கண்ணுன்ற சோடி உறுப்புல தனி. அப்போ அது வராது. அடுத்தது சம்சும் சூரியன். காரணம் என்னென்றா அரபியல் வழக்கமாக பயன்படுத்தின சொற்கள்ல சம்சு உண்டு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே இதை சம்சு புவ்வீரத். புவ்வீரத் என்று கடைசியில் சத்திட்டாவில் முடியுது. அப்போ நம்ம நினைச்சிட வேண்டியதுதான் சம்சுங்கிறது பெண்பால். அப்போ அதுவும் வராது. இதில் சரியான விட வந்துட்டு வராது. அடுத்தது 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அதில் மாஹு அல்லாஹ்தால் அலா முதக்கரை தான் கேட்டிருக்கிறாங்க. முதலாவது சொல் தந்திருக்காங்க கஃபுன். கஃபுன்ண்டா இந்த மணிக்கட்டுக்கு சொல்ற ஒரு விளக்கம். அடுத்தது முழங்கைக்கும் சொல்ற கஃபுன் என்று சொல்லுவாங்க. கஃபுன் என்று நோட் பண்ணிக்கோங்க. மணிக்கட்டுக்கு சொல்லுவா. மணிக்கட்டு ரெண்டு இருக்குது. ரெண்டு மணிக்கட்டு இருக்குது. அப்போ இடத்துல மணிக்கட்டு ரெண்டு இருக்கிறதுல இது ஒரு பெண்பால். அதே சமயம் இதில் ஒரு வேர்ப் ஒன்று சொல்லித்தாரன். வினைச்சொல் ஃபியல் ஒன்று சொல்லித்தாரன். கஃபே அன். கஃபே அன்னுண்டா தடுத்தான். ஒரு சில சொற்களுக்கு இந்த வேர்போட சேர்த்து வினைச்சொல்லோட சேர்த்து இடைச்சொல்லும் சேர்ந்து வரும். உதாரணமாக பஹச அன் என்று ஒரு சில வரும். பஹச அன். பஹச அன்ட தேடினான்னு சொல்லுவாங்க. உங்களோட கைட்ல இந்த சொல் வருது. பஹச அன் தேடினான். பஹத்து அனில் கிதாபான்னு சொல்றேன். நான் ஒரு புத்தகத்தை தேடினேன். பஹஸ்து. பஹச அன். இப்படி வரும். பஹச அன். அடுத்தது கஃப அன். கஃப அன்னுண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, தடுத்தான். தடுத்தான் ஒரு விஷயத்தை செய்யாம விடாம தடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. நகி என்றாலும் தடுத்தான். நக நகா நகி. நகி ஒன்றுண்டா தடுக்கிறதுக்கு சொல்றேன். தடுத்தான். அது ஒவ்வொரு சுச்சுவேஷனும் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்படும். இதுல ராஸ். ரஸ் வந்துட்டு தலைக்கு சொல்ற. தலை. இப்ப தலை வந்துட்டு ஒன்று தானே இருக்குது.
சோடியுறுப்பு வந்தால் தான் பெண்பால். அப்போ ஒன்று இருக்கிறதுல அது ஆண்பால். அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்தது எதுன் வருது. எதுன் கைகள், கை ரெண்டு இருக்குது. அப்ப அது வராது. உதுனுன் ஏற்கனவே வந்துட்டு, அப்ப அதுவும் வராது. அடுத்த பேஜ் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள். அதில் மோன கேட்டிருக்கிறாங்க பெண்பால பல்புன் ஏற்கனவே நம்ம வந்த கேள்வி. பார்த்தீங்களா, இது ஒரு ஃபார்மட்ல வருது. இந்த ஃபார்மட் எப்பயும் அந்த பெரும்பாலும் இதுல சோடியுறுப்பு ஃபார்மட் அந்த இதுதான் இதுல கேட்டு வந்திருக்கான். சோடியுறுப்பு கேள்வி எல்லாத்துலயும் உண்ட போட்டிருக்கிறான் சோடியுறுப்புல வருது. அப்ப வார முறையும் உங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம், பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு. அப்ப கட்டாயம் இதை கட்டாயம் பார்த்துக்கோங்க. அது கல்பு முதலாவது கல்பு பார்த்துட்டேன், அது ஆண்பால், அதனால அது வராது. ரஜிலுன் ரஜிலுன் வந்து ரிஜிலுன் 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 தான் வாசிக்கணும். ரிஜிலுன் வந்துட்டு கால், காலுக்கு சொல்ற கால்கள் அது ரெண்டு இருக்குது. கால் ரெண்டு இருக்கிறதுல இது சரியான விட. ரஜிலுன் வாசித்தீங்கன்னா மனுஷனா போயிடுவார், மனிதர். மனிதருக்கு சொல்றேன், ரஜுலுன் சஹ்சுன் என்றும் சொல்றேன். ரஜுலுன் ஷஹ்சுன் என்றும் சொல்றேன். ஷஹ்சுன் என்றாலும் மனிதர், ரஜுலுன் என்றாலும் மனிதர். ஃபமூன் வாய், வாய் ஒன்று தான் நீக்கி, அதனால் அதுவும் வராது. லிசானு நாக்கு, அப்போ அதுவும் வராது. அடுத்தது 2019 பாஸ் பேப்பரை பார்த்தா மோகன்னஸ் கேட்டுக்கு அதே தான். ராவுசுன் அதை வந்த அதை விட அதையும் வராது. அஸ்பாவுன் அஸ்பாவுன் என்ற விரலுக்கு சொல்லுவாங்க. இந்த விரல் வந்துட்டு ஒரு சில இடத்த ஆண்பாலாவும் பயன்படுத்தப்படுது, இன்னொரு சில இடத்த பெண்பாலாவும் பயன்படுத்தப்படுது. அதனால இது ஒரு நம்ம அஸ்பவுன் வந்தா அங்காலைக்கிற சொல்ல கட்டாயம் பார்க்காம அஸ்பவுனை போட்டுட்டு போகக்கூடாது. அங்காலைக்கிற இதை கொஞ்சம் கட்டாயம் பார்க்கணும். அங்காலைக்கிறது என்ன பார்த்தனாமே அன்ஃபுன் வந்திருக்கி, மூக்கு அது ஒருமே அந்த ஒன்று தானே இருக்குது. அப்ப அது வராது பெண்பாலுக்கு. உதணும் உதணும் காது ரெண்டு ஒரு சோடி இருக்குது, அப்ப அது வரும். அப்ப அது சரி போடுங்க. விரல் விரல் வந்தா தனியே விரல் மட்டும் தான். இப்ப உதாரணத்துக்கு ராசும் தந்திரிக்காக, அன்பும் தந்திரிக்காக, இந்த தலை மர ஒரு ஒரு உறுப்பு இருக்கிற கல்பும் தந்திரிக்காக, அஸ்பவும் தந்திரிக்காக. அஸ்பவும் அப்படி தனியே வந்துட்டேன்டா, அது மட்டும்தான் இருக்கேன்டா, அப்ப நீங்க அஸ்பவுன்னு தெரிவு செய்யலாம். அது ஆண் பாலுக்கும் பயன்படுத்துறாங்க, பெண் பாலுக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனா நீங்க எக்ஸாம் பேப்பர்ல அஸ்பவுன் மட்டும்தான் தந்திருந்தா மட்டும்தான் தெரிவு செய்யணும். சம்டைம் அது உதுணுன்னு இதுல தெளிவா விளங்குதே, தெளிவா உதுணுங்கிறது பெண்பாலண்டு விளங்குது. அப்ப இதைத்தான் தெரிவு செய்யணும். இதுல தெளிவா இல்லாம அஸ்பவுன் மட்டும் வந்திருக்கலி, நீங்க அஸ்பவுனை தெரிவு செய்யலாம். சம்டைம்ஸ் மார்க்ஸ் உங்களுக்கு இது ரெண்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லாட்டி இதுக்கு தான் மெயினா கொடுப்பாங்க. எது நல்ல தெளிவா விளங்குதோ அதுக்கு தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட நம்மட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடியுது. இன்னொரு சப்ஜெக்ட்ல அடுத்த சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஃபீட்பேக்குகளை கட்டாயம் சொல்லுங்க. கிளாஸ் எப்படி போகுது, போர் அடிக்குதா, இல்லை இன்னென்ன சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் சார் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இப்படி என்று செஞ்சால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சொன்னால் சொல்லுங்கள். கிளாஸுக்கு கட்டாயம் வாங்க, கிளாஸு கட்டாயம் பாருங்கள். உங்களுக்காக தான் நான் இவ்வளவு மெனக்கெட்டு செய்கிறது. நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணுங்கிற நோக்கம்தான், எனக்கு வேற எந்த தேவையும் இல்லை. உங்களுக்கான இந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறது, உங்களுக்கான இந்த ஒரு கேள்வியையும் தொகுத்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ ட்ரைனிங் பண்ணுறது. அதனால் கட்டாயம் நீங்கள் கிளாஸுக்கு வாங்க. ரெக்கார்டிங்ஸ் அந்த இது டாஸ்க்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிற டாஸ்க்குகளை அனுப்புங்க, செஞ்சு சொற்களையும் பாடம் இருக்குங்க. கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். இதோட நம்மளோட கிளாஸை முடிச்சுக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.